காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இது நீதித்துறை நேர்மைக்கே அச்சுறுத்தல் அப்படின்னு கதறி இருக்கு. நீதித்துறை ஒருமைப்பாட்டிற்கு ஒரு பலத்த அடினும், இது ஜனநாயகத்தையும் பாரபட்சமற்ற தன்மையும் பாதிப்பதாகவும், ஜனநாயக நிறுவனங்களை பலவீனப்படுத்துவதாகவும் ஒத்த குரல்ல கண்டிச்சிருக்காங்க. அப்படி இவங்கெல்லாம் கதறும் அளவுக்கு என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் தொடர்ந்து திமுகவுக்கு சாதகமாவே தீர்ப்புகள் வருதுன்னு சொல்றாங்களோன்னு நீங்க நினைச்சா அது உங்க தப்பு. அது இல்ல. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், நீதிமன்ற நீதிபதிகளை அரசு நேரடியாக நியமிப்பதில்லை. உச்ச நீதிமன்ற கொலீஜியம் வழக்கறிஞர்களை நேர்காணல் செய்து நீதித்துறை நியமனங்களுக்கான பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கும். அவர்களைத்தான் அரசு நீதிபதியாக நியமிக்கும். இதே வழக்கப்படி ஜூலை 28 அன்று உச்ச நீதிமன்ற கொலீஜியம் நீதிபதி பதவிகளுக்கான 3 பேர்களை பரிந்துரைத்தது. அஜித் கடேதாங்கர், ஆர்த்தி சாத்தே மற்றும் சுஷில் கோடேஸ்வர். இதில் என்னையா பிரச்சனைன்னு கேட்கிறீங்களா? மூவரில் ஆர்த்தி சாத்தே பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர். அது மட்டுமல்ல, இவரது குடும்பமே RSS மற்றும் பிஜேபி தொடர்பில் உள்ளது. இது போதாதா? அதனால தான் இந்த கூப்பாடு. அதப்படி அரசியல்வாதியை ஜட்ஜ் ஆக்கலாம், ஜனநாயகம் செத்து விடாதா, நீதித்துறை அழிந்து விடாதான் ஒரே கூப்பாடு. என்னமோ இவங்க தான் நாட்டிலேயே முதலா அரசியலில் இருந்து ஜட்ஜ் ஆனவங்க போல ஒரே குற்றச்சாட்டு. இதற்கு முன்னாடி இப்படி அரசியல் கட்சியில இருந்து பதவிகளை வகித்து விட்டு ஜட்ஜ் ஆனவங்க, ஜட்ஜா இருந்து விட்டு பதவிக்கு போனவங்க இருக்காங்களான்னா இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு வேண்டுகோள், வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இதை முழுசா பார்த்தாதான் உங்களிடம் எப்படி பொய்களை பரப்பி ஏமாத்துறாங்க சிலர் என்பது புரியும். இந்த வரிசையில் முதலில் இருப்பது ஜஸ்டிஸ் BR கிருஷ்ணய்யர். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஐயர் 3 முறை சட்டசபை உறுப்பினராக இருந்திருக்கிறார். 1956 மദ്രാஸ் மாகாணத்திற்கு சுயேட்சையாக போட்டியிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பின்னர் கேரள மாநிலம் உருவான பின் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியின் EMS நம்பூதிரிபாட் ஆட்சியில் உள்துறை, சட்டம் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சராகவே இருந்தார். 1965 வரை அரசியலில் இருந்த இந்த இடதுசாரி 1968 கேரளா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் ஆகிறார். அதாவது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அமைச்சராக இருந்துவிட்டு பாரபட்சமற்ற நீதி பரிபாலனம் செய்ய போயிட்டார். 1971 முதல் 73 வரை சட்ட கமிஷன் உறுப்பினராகவும் இருந்தார். பின்னர் 1973 உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். 1935 முதலே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் KS ஹெக்டே. இவர் 2 முறை 1952 மற்றும் 1954 ஆகிய வருடங்களில் 2 முறை ராஜ்யசபாவுக்கு காங்கிரஸால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 6 வருடம் ராஜ்யசபா எம்பியாக காங்கிரசுக்காக பணியாற்றியவர். அப்புறம் 1957 பதவியை ராஜினாமா பண்ணிக்கிட்டு மைசூர் ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜா போயிட்டார். பின்னர் 1966 தில்லி ஹைகோர்ட் உருவானதும் அதன் தலைமை நீதிபதி ஆனார். 1967 சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆனார். காங்கிரசுக்கு வந்தார் ரத்தம் இல்ல. இவங்க 2 பேரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காரு இந்த ஜட்ஜ். ஜஸ்டிஸ் பஹ்ருல் இஸ்லாம் அசாம் ஹைகோர்ட்ல வக்கீலா இருந்தவர். பின்னர் சுப்ரீம் கோர்ட் வக்கீலானார். இவரை காங்கிரஸ் 1962 மற்றும் 1968 ராஜ்யசபா உறுப்பினராக்கியது. 1972 தனது பதவியை ராஜினாமா செஞ்சார் இஸ்லாம். ஆனால் அதே வருஷம் அவர் அசாம் மற்றும் நாகாலாந்து ஹைகோர்ட்டின் ஜட்ஜாக நியமிக்கப்பட்டார். 1979 ஹவுகாட்டி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆனார். சில மாதங்கள் கழித்து ரிட்டையர் ஆன இவரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆக்குனாங்க. ரிட்டையர் ஆன நீதிபதியை இப்படி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆக்கும் வழக்கமே கிடையாது. ஆனா இவருக்காக அந்த வழக்கம் உண்டாச்சு. இப்படி ஜட்ஜாக இருந்தவர் 1983 ஜட்ஜி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மீண்டும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டார். சூப்பர்ல கட்சி பதவியில் இருந்து விட்டு பிறகு ஜட்ஜாகி திரும்பவும் கட்சி சார்பாக போட்டியிட்டு, அடடா அப்பெல்லாம் நீதித்துறைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல, இப்ப மட்டும்தான் ஏற்படுது. ரங்கநாத் மிஸ்ரா இந்தியாவின் 21வது சீஃப் ஜஸ்டிஸ். 1990 முதல் 1991 வரை CJI ஆக இருந்தார். பின்னர் 1998 வருஷம் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினரானார். பஹ்ருல் இஸ்லாமிற்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினரான 2வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் MP ஆக்கியது காங்கிரஸ் கட்சி. திமுக கட்சி சார்பாக 2 முறை 1962 மற்றும் 1971 வருஷம் 2 தேர்தல்களில் போட்டியிட்டு தோற்றவர் ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன். திமுகவின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளராகவும் இருந்தார்.
இப்படி அரசியலில் தோற்றவரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக்கினாங்க 1971. பிறகு 1974 வருஷம் அதே ஹைகோர்ட்ல ஜட்ஜ் ஆனார். மகாராஷ்டிராவின் பீசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி உறுப்பினர் ஜஸ்டிஸ் PB சாவத் 1973 பாம்பே ஹைகோர்ட்டின் ஜட்ஜ். 1989 முதல் 95 வரை சுப்ரீம் கோர்ட் இந்தியாவின் ஜட்ஜாக இருந்தார். லாயர் விக்டோரியா கௌரி இதே ஆர்த்தி சாத்தே போலவே பிஜேபி உறுப்பினராக இருந்து 2023 சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியானார் லக்ஷ்மண சந்திர விக்டோரியா கௌரி. இப்போது போலவே அவரது நியமனமும் விமர்சனத்துக்குள்ளானது. இத்தனைக்கும் கௌரி பதவியேற்கும் முன்னரே பிஜேபி உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிட்டார். ஒன் மோர் தக்காளி சட்னி மூமெண்ட். ஜஸ்டிஸ் அல்தாஃப் ஆலம் சிராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கை விசாரித்தவர். மோடி அமித்ஷாவிற்கு எதிராக பாரபட்சமாக நடந்து கொண்டதாக கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர். இவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருந்து காங்கிரசுக்கு தாவி பின் ஜட்ஜ் ஆனவர். 1990 பட்னா ஹைகோர்ட்டோட ஜட்ஜாகவும் பின்னர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட்ல தற்காலிக தலைமை நீதிபதியாகவும் இருந்தார். 2007 உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனார். F.I. ரெவிலோ 1996 பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆவதற்கு முன் இவர் கோவா மாநில ஜனதா கட்சி எம்எல்ஏவாக இருந்தவர். 1910 அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக நியமிக்கப்பட்டார். கோகா சுப்பாராவ் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட தலைமை நீதிபதி. பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு எதிர்கட்சிகளின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு காங்கிரசின் ஜாகிர் ஹுசேனிடம் தோல்வியடைந்தவர். முகமது அலி கரீம் சாக்லா மும்பை ஹைகோர்ட் நீதிபதி. இந்தியாவின் முதல் ஊழல் என அறியப்படும் ஜீப் ஊழலில் TTKவின் பங்கு குறித்து விசாரித்த ஆணையத்தின் தலைவர். பின்னாளில் இவரை கேபினெட் மினிஸ்டர் ஆக்கினார் நேரு. 1963 முதல் 1966 வரை கல்வித்துறை அமைச்சராகவும் 66 முதல் 67 வரை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர். சொல்ல மறந்துட்டேனே, விடுதலைக்கு முன் இவர் ஜின்னாவின் முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினர். இப்படி காங்கிரஸ், ஜனதா, திமுக என்று எல்லா கட்சி உறுப்பினர்களும் ஜட்ஜ் ஆகி இருக்காங்க. ஆனா அப்போதெல்லாம் சாகாத நீதித்துறை மாண்பு, நசியாத நீதி பரிபாலனம், பிஜேபி ஆட்கள் என்றார். அதுவும் சாதாரண செய்தி தொடர்பாளர் ஆனா மட்டும்தான் பாதிக்கப்படும் போல. ரைட்டு, இந்த அரிய தகவல்களின் தொகுப்பு உங்களுக்கு நடக்கும் அரசியல் பாரபட்ச கூப்பாடுகளை புரிய வைத்திருக்குமே. ஆனால் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தொகுப்போடு சந்திப்போம்.